பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஜனனி இனி நீங்களே விட்டாலும் நான் விட மாட்டேன்க்கா. விடாது. என்ன கையை வாங்க ஆரம்பிச்சிட்டா நான் மறுபடியும் நாசமா போறவன். இங்க பார், நான் உன் கூட தான் நிப்பேன். நான் எங்க போகணும் என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்வேன். இந்த மசாலா கம்பெனில அப்புறம் இந்த அநியாயத்துக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும். அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். அக்கா, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கதிரோட அடுத்த ஸ்டெப்பை நீங்க ஈஸியாக்கி கொடுத்துறாதீங்க. என்ன ஜனனி சொல்ற? ஆமாக்கா, இப்பதானே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து உங்ககிட்ட தான் வருவாரு. உங்க தொழிலை முடக்க ட்ரை பண்ணுவாரு. உங்களை கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்ணுவாரு. தயவு செஞ்சு எதுலையும் டைவர்ட் ஆகாதீங்க. அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். அப்பாத்தாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்க்கா. என்ன நடந்தாலும் உங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வரணும். உங்களை மேல ஏத்தணும்னு நான் உறுதியா இருக்கேன்க்கா. தயவு செஞ்சு நீங்க அதுக்கு எதிராக எதுவும் செஞ்சிடாதீங்க. எப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் பிசினஸை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அக்கா, ஞான மாமா இப்போ பெட்டரா இருக்காருல? அப்புறம் என்னக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பாத்துக்கிறேன். இனி அந்த கதிரால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. நான் விடவும் மாட்டேன். ரேணுகாக்காவா? மேடம் சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கீங்க ஈஸ்வரி? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம். என் ஃப்ரெண்டோட ஸ்டார்ட் அப் ஒன்று அங்க இருக்கு, உங்க ஏரியா தான். அதுல they are looking for some good talents. எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு they are having an interview call. நீங்க வேற வேலை ஏதோ தேடிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல? நீங்க அங்க போய் பாருங்களேன். நான் உங்ககிட்ட பேசுறேன். மேடம் நாளைக்கா மேடம்? ஆமா மேடம், எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் தரீங்களா? நான் சொல்லிடுறேன். ஷூர் ஷூர். தேங்க்ஸ் மேம். யாருக்கா? ஜெயஸ்ரீ மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. நான் வேலைக்காக கேட்டிருந்தேன். ஏதோ நாளைக்கே இன்டர்வியூ அப்படின்னு வர சொல்றாங்க. போயிட்டு வாங்க. எப்படி ஜனனி, நம்ம வீட்டோட நிலைமை எப்படி இருக்கு? நாளைக்கெல்லாம் இம்பாசிபிள். அக்கா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நம்மளை பலவீனப்படுத்தணும்னு தான் வீட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. We should not fall for all this trap. அவங்க வேலையை பாருங்க. அந்த கதிரை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லுங்கக்கா. அக்கா, நம்ம ஐயோன்னு தலையில கையை வச்சுட்டு உட்காந்தா எல்லாமே முடிஞ்சிரும். இது முடிவில்லக்கா, ஆரம்பம். அக்கா சொல்லுங்கக்கா. ஆமாக்கா, அவ சொல்றதும் கரெக்டு தான். நீங்க இன்டர்வியூக்கு போங்க. நீங்க வேலைக்கு போறதுதான் எனக்கு, ரேணுகாக்காக்கு, ஜனனிக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். நீங்க போங்க. இவ சொல்ற மாதிரி நம்ம வேலை நமக்கு முக்கியம்க்கா. அதை தாண்டி தான் எல்லாம். மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. தர்ஷினிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துட்டா? போய் பேசுங்க. ஜனனி, சாரி ஜனனி. ஐயோ அக்கா, நீங்க ஏன்க்கா சாரி எல்லாம் கேக்குறீங்க? ஐயோ, இந்த மனுஷனால என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ. இந்த வாட்டர்லாம் இங்கே ஃபுல்லானா என்ன பண்ணுவாங்க? அது எப்போ அப்படி ஃபுல்லாகும்னா, நிறைய மழை பெய்யுதுல, அப்போ ஃபுல்லாக நிரம்பிடும். அப்படி மாதிரி சூழ்நிலையில் இந்த இருக்கிற ஹோல் வழியாக வெளியேறி இங்கே இருக்கிற அருவிகள் வழியாக கீழே போய் சேர்ந்துடும். அப்படியா? ஃபோன் அடிக்குது பாரு. மா, தர்ஷினி கேக்குதா? சொல்லுமா. தர்ஷினி கண்ணு, ஒரு குட் நியூஸ். என்ன, இங்க வரப்போறியா? இல்ல தர்ஷினி கண்ணு, அத பத்தி அப்புறம் பேசுவோம். பட் இப்போ எனக்கு ஒரு புது வேலைக்குன்னு சொல்லி இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. வேலையா? எங்க? தோ இங்கதான், மதுரையில. மதுரையில் என்ன வேலை? அது புதுசா ஏதோ ஸ்டார்ட் அப்பா. நம்ம தர்ஷன் காலேஜ்ல ஜெயஸ்ரீ மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்களாம். நாளைக்கு இன்டர்வியூன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட தானே டிஸ்கஸ் பண்ணணும். ஆமா, என்கிட்ட கேட்டு தான் போற.
இங்க பாரு, உனக்கு பிடிச்சத நீ செய். என்கிட்ட எதுவும் கேட்காத, உன் இஷ்டப்படி பண்ணு. ஏய் தர்ஷினி, நீ ஏன் இப்படி பேசுற? மா இங்க பாருமா, நீ முடிவு எடுத்துட்ட, உன் இஷ்டப்படி பண்ணு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏன்டா போனோன்னு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. பாரு. கண்ணு, அங்க ஜீவானந்தன் இருக்காரா? ம், கொடுக்குறேன். ஹலோ. சொல்லுங்க. அது இங்க ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? வெரி குட், வாழ்த்துக்கள். தர்ஷினி உங்கள்கிட்ட பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இது கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கே போய் ஒரு இடத்துல நிற்காம நீங்கள் சுயமாக செயல்பட போறீங்க. நீ வேலைக்கு போகிறது தர்ஷினிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, அந்த வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறது அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இல்ல, அவ கொஞ்சம் கோவமா பேசுறா. எனக்கு உங்கள் உணர்வு புரியுது. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். தேங்க்ஸ். மீண்டும் வாழ்த்துக்கள்ங்க. ஓகே, தேங்க்யூ. தர்ஷினி, போலாமா? போலாம். ஏறிக்கங்க, போலாம். ம், போலாமா? போலாம். ஓகே. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. என்ன பெரியசாமி, என்ன தனியா சோர்ந்து போய் உட்காந்துருக்க? உட்காருங்கண்ணா. 2 நாளா ஒன்றும் சாப்பிடலாமே. பையன் ரொம்ப விசனை போடுறேன். ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்னப்பா யோசிக்கிற? கேட்குறல சொல்லு. அண்ணே அண்ணன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன், மனசாரத்தான் கூப்பிடுறேன்னு உரிமையோட கேட்க வந்தேன். என்கிட்ட சொல்ல தயக்கம்னா என்னை விட்டு நான் கிளம்புறேன். கோவப்படாதீங்கண்ணே, உட்காருங்கண்ணே. உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்? உங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் ஏன் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி உங்களை சங்கடப்படுத்த வேணான்னு நினச்சேன். மன்னிச்சிடுங்கண்ணா. ஏப்பா, நீ என்னம்மா அன்னைக்கு என் பிரச்சனையெல்லாம் உன் தலையில் தூக்கி வச்சு சுமக்க